கர்த்தருடைய வசனம் மேம்டாகட்டும். இன்றைய வேத வார்த்தை நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். இதில் என்ன சொல்லியிருக்கணும், நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்தோன்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமைன்னா என்ன? ஆம் இல்லை இதை தவிர எல்லாம் சார்ந்ததெல்லாம் தீமை தான். நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும். அப்படி இருந்தோன்னா நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களா இருப்போம். கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காது. பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக்கிட்டே இருக்காது. நம்ம உணர்கிறவங்களா இருக்கணும். நம்மளை அவர் எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு அந்த சிந்தையோடு நம்ம செயல்படுறவங்களா இருக்கணும். அப்படி இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு திட நம்பிக்கை உண்டு. நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். பார்த்திங்களா, நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களா இருக்கணும். நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கலைன்னா நம்ம பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்காது. நம்ம அதை யோசிக்கிறவங்களா இருக்கணும். அதனால் நம்ம செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம படைத்த தெய்வாதி தெய்வம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம அவருக்கு பயந்து உண்மையும் உத்தமமாக நம்ம இருக்கிற இந்த உலக நாட்களில் ஆண்டவருக்கு பயந்து ஜீவித்தோன்னா நம்ம பரலோக ராஜ்யத்தை நித்தியமாக இருக்க போகிற அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கிறவங்களா இருப்போம். நமக்கு இந்த உலக நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். அதில் நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்தோன்னா நம்ம நித்தியமாக இருக்க போகிற அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து அவரோடு என்றென்றும் ஆளுகை செய்கிறவங்களா இருப்போம். அங்கே துன்பம் இருக்காது, பசி இருக்காது, வியாதி இருக்காது. பார்த்திங்களா, இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னா என்ன பண்ணோம்? நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்தால் தான் நம்ம அங்கே நித்தியமாக அவரோடு நம்ம ஆளுகை செய்ய முடியும். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா நம்ம இருக்கிற நாட்களில் கர்த்தருக்கு பயந்து நடப்போம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நம்ம இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணுன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கணும். நமக்கு திட நம்பிக்கை இருக்கணும்னா நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்து நம்ம பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தையும் நம்ம திட நம்பிக்கையோடு இருக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. ஆபிரகாமோடு இருந்த தேவன் நம்மளோடும் இருப்பாராக. ஆமென்.